Greetings everyone. நம்ம daily prelims point of view 5 questions பார்க்கறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, Chief Minister will launch the தமிழ் புதல்வன் scheme from which district அப்படினு கேட்டிருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தை எந்த மாவட்டத்தில் இருந்து முதல்வர் தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கறத கேள்வி. எங்க அப்படினு பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல இன்னைக்கு இந்த திட்டம் லான்ச் ஆக போகுது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், குறிப்பா அரசு உதவி பெறும் பள்ளிகள்னா அது தமிழ் வழி கல்வியாக இருக்கணும். அதுல படிச்ச 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அதுல படிச்ச மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். 2024 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். கோயம்புத்தூர்ல வச்சு இனாகிரேட் லான்ச் பண்ண போறாங்க. சரியா? அடுத்து, who is appointed as the head of the interim government of Bangladesh? பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நோபல் லாரெட் 2006ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வின் பண்ண முகமது யூனுஸ் அவர் தான் வந்து தலைவரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்தது, நம்பர் ஆஃப் மெடல்ஸ் ஒன் பை இந்தியன் ஹாக்கி டீம் இன் ஒலிம்பிக்ஸ் ஹிஸ்டரி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒலிம்பிக் வரலாற்றில் இந்திய ஹாக்கி அணி வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பதக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 13 பதக்கங்கள், 8 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம், 1 சில்வர் மெடல், 4 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்கோம். இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024லயும் நம்ம பிரான்ஸ் மெடல் தான் வின் பண்ணியிருக்கோம். போன ஒலிம்பிக்ஸ்லயும் நம்ம பிரான்ஸ் மெடல் தான் வின் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ மொத்தம் 13. அடுத்தது, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கீர்த்தி ஸ்கீம், கீர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதா இந்த கீர்த்தி ஸ்கீம். ஓகேவா? ஸோ இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் டு ஐடென்டிஃபை த டேலண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். 1 lakh talented sports persons across the country are being given excellent training. ஓகேவா? கீர்த்தி திட்டத்துக்கு கீழே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது, டாப்ஸ் அப்படின்னா டார்கெட் ஒலிம்பிக் போடியம் அப்படிங்கிற ஸ்கீம் பேர். ஓகேங்களா? டார்கெட் ஒலிம்பிக் போடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போடியம் அப்படின்னா பிரான்ஸ் மெடல், கோல்டு மெடல், சில்வர் மெடல் வின் பண்றாங்களே, ஸோ அவங்க நிக்கிறது தான் போடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் த ஒலிம்பிக் டார்கெட் போடியம் ஸ்கீம் 1050 highly talented athletes have been selected and the government has provided them with all necessary facilities அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்ல பார்த்தோம்னா கீர்த்தி திட்டம் பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவர்களிடம் உள்ள திறமைகளை கண்டறிய கீர்த்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் உள்ள 1 லட்சம் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஸோ கீர்த்தி திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க? 1 லட்சம் வீரர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதே டாப்ஸ் அப்படிங்கிற திட்டம் ஒலிம்பிக் இலக்கு போடியம் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே அதிதிறமையான 1050 வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இதை நம்ம பார்லிமெண்ட்ல சொன்ன ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? சோ இந்த டாப்ஸ் அப்படிங்கிற திட்டம் 2014லயே வந்திருக்கும். கீர்த்தி அப்படிங்கிறது சமீபத்துல வந்த ஒரு திட்டம் தான். சரிங்களா? சோ ரெண்டுமே சரிதான். இரண்டும் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகேவா? சோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் क्वेश्चन, who recorded a world record throw in javelin throw? ஈட்டி எறிதலில் உலக சாதனை பதிவு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஈட்டி எறிதலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவர் தான் அர்ஷத் நதீம் அப்படிங்கிறவர். ஓகேவா? கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காரு. இவரு வேர்ல்ட் ரெக்கார்ட் த்ரோ பண்ணிருக்காரு. ஓகேங்களா? 92.97 மீட்டருக்கு இவரோட த்ரோ இருந்திருக்கு. ஒலிம்பிக் சாதனையை முறியடிச்சிருக்காரு. ஓகேங்களா? இது ஒரு உலக சாதனையா இருக்கு. அர்ஷத் நதீம் பாகிஸ்தானை சேர்ந்தவர். அவர் தான் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருக்காரு. சரிங்களா? சோ இன்னைக்கு prelims பாயிண்ட் ஆஃப் வியூல 5 क्वेश्चन பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 क्वेश्चन மீட் பண்ணலாம். Thank you.